ஹலோ மக்களே! விஷால் அவர்கள் அவர் நடிச்சிட்டு இருந்த மகனம் படத்தோட டைரக்ஷன இப்ப அவரு கையில எடுத்திருக்காரு. இது அவரோட 35வது படமும் கூட. இந்த படத்துல யார் யாரெல்லாம் முக்கிய கதாபாத்திரங்கள் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துஷாரா விஜயன் இந்த படத்துல ஃபீமேல் லீடா பண்றாங்க. அஞ்சலி யோகி பாபு இந்த படத்துல ஒரு ரோல் பண்றாங்க. ஜி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு. ஆரம்பத்துல இந்த படத்தோட போஸ்டர் வெளியானப்போ இந்த படத்தோட டைரக்ஷன் ரவி அரசு அப்படிங்கிற பேர் தான் இருந்துச்சு. அவர் தான் இந்த படத்தையுமே டைரக்ஷன்ல இந்த படத்தை எடுத்து வந்துட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கும் விஷாலுக்கும் நடந்த கருத்து வேறுபாடு மூலமா இப்போ விஷால் அவர்கள் இந்த படத்துல அவரு டைரக்டரா அறிமுகமாறாரு. ஆனா இவங்க 2 பேருக்குள்ள இன்னும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ரிவீல் ஆகல. பட் படத்தோட ஆரம்பத்துல இருந்தே இவங்க 2 பேருக்கும் ஒரு குரசொல்லி இருக்கிறதா தான் சொல்றாங்க. இப்போ விஷால் அவர்களே இந்த படத்தை கையில எடுத்திருக்காரு. இந்த படத்தோட முக்காவாசி வேலை முடிஞ்சதப்போ விஷாலும் அவரோட ஃபுல் எஃபர்ட்டா போட்டு இந்த படத்தை டைரக்டராவும் மெருகேத்திட்டு இருக்காரு அப்படின்னு சினிமா வட்டாரங்கள சொல்றாங்க. தீபாவளி அனௌன்ஸ்மெண்ட்டா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. இதுக்கு விஷால் அவர்கள் ப்ரொடியூசர் ஃபேன்ஸ்க்கு நன்றி தெரிவிக்கிற மூலமா ஒரு போஸ்டர் ரிவீல் பண்ணாரு. போஸ்டர்ல இருக்கிற கெட்டப்ஸ் எல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பட் படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு நமக்கு எந்த ஐடியாவுமே இல்ல. பொறுத்திருந்து பார்ப்போம் விஷால் அவர்கள் தன்னோட டைரக்டர் திறமையை எந்த அளவுக்கு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு இந்த படம் மேல என்ன அபிப்பிராயம் இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.